नादबिन्दुकल्लादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः नादबिन्दुकल्लादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डित स्वामी नमो नमः ज्ञानपण्डित स्वामी नमो नमः ज्ञानपण्डित स्वामी नमो नमः ज्ञानपण्डित स्वामी नमो नमः जगकोटि नाम शम्भुकुमार नमो नमः भोग अन्तरिबाला नमो नमः नागबन्ध मयूरा नमो नमः परशूर चेतदण्ड विनोदा चेतदण्ड विनोद नमो नमः गीतकिङ्किणीपादा नमो नमः धीरसम्भ्रम वीरा नमो नमः धीरसम्भ्रम वीरा नमो नमः गिरिराजा दीपमङ्गलज्योति नमो नमः भूय अम्बललीला नमो नमः देवकुञ्जरि वागा नमो नमः देवकुञ्जरि वागा नमो नमः देवकुञ्जरि वागा नमो नमः अरुळ्ताराय ஈதலும் பல கோலால பூஜையும் போதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குருஷி பாத சேவையும் ஈதலும் குருஷி பாத சேவையும் ஈரமும் குருஷி பாத சேவையும் மறவாதே ஏழ்தலம் புகழ் காவேரியாழ் விலை சோழ மண்டல மீதே மனோகரா ராஜகம்பீர நாடாலும் நாயகா ராஜகம்பீர நாடாலும் நாயகா ராஜகம்பீர நாடாலும் நாய ராஜகம்பீர நாடாலும் நாயகா வயலூரா ஆதரம் பயிலாரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாலினில் ஆடல் வெம்பரி மீதேறிமா கையிலையில் ஆதியங்கவுடவாசுபாடிய ஏறக்குந்துவை காவுன நாடலில் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே दीपमङ्गल ज्योति नमो नमः भूय अम्बललीला नमो नमः देवकुञ्जरि बाला नमो नमः देवकुञ्जरि बाला नमो नमः अरुळ्ताराय 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 हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर
जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर हर शंकर जय जय शंकरा राधे कृष्णा हर हर शंकर जय जय शंकर श्री गुरुभ्यो नमः जगद्गुरु कांची महापेरिवा श्री 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 चंद्रशेखर सरस्वती स्वामिகள் அவர்கள் அவருடைய சரணாரவிந்தத்துக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுண்டு இன்றைய தினம் சுதினம் அவருடைய வைகாசி அனுஷம் அதை ஒட்டி பிரதோஷ காலத்தில் இன்றைய தினம் அந்த சங்கரஸ்வரூபமாக வந்து அவதாரம் பண்ணின மகானுபாவர் யோகீந்திரர் யதீந்திரர் அந்த மகானை பற்றி பேச பாட கேட்க அவரை அனுபவிக்க ஒரு ஒரு க்ஷணம் கிடைச்சா கூட அது பாக்கியம். அது அவர் போட்ட பிச்சை நமக்கு. இன்றைய தினம் அவருடைய அனுகிரகத்தோட பொதுவாக ஒரு மகா அவதார புருஷர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த ஆச்சாரியாள் அப்படிங்கிறவருக்கு அவருடைய திருஷ்டாந்தம் பொருத்தி அவருடைய திருஷ்டாந்தத்தில் தான் எதையுமே பார்த்து அனுபவிச்சா நன்னா இருக்கும், ருச்சிக்கும். ஒரு பூவே இருக்குன்னா கூட ஆச்சாரியாள் சொல்கிறாரே அந்த நீலோத்பல பத்மம் வந்து விஷ்ணுவா. கனகதாரா ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கர பகவத்பாதாள் சொல்கிறார் அந்த நீலோத்பல புஷ்பங்கிறது அங்கே மகாவிஷ்ணு, அதில் மொய்க்கிற வண்டா அந்த மகாலட்சுமியோடைய கட்டாட்சமா. அப்போது ஒரு நீலோத்பல புஷ்பத்தை பார்த்தா கூட சாக்ஷாத் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம பார்க்க முடியறதுன்னா ஆச்சாரியர்கள் காண்பித்த வழி அப்படிங்கிற அவருடைய அந்த பர்ஸ்பெக்டிவ், குருவுடைய அந்த திருஷ்டாந்தம், அந்த கட்டாட்சத்தின் மூலியமாக ஒரு விஷயத்தை அணுகும்போது அது எவ்வளவு ருச்சிக்கிறது, அதோடைய ஆழம் புரியறது. அப்போ அந்த குருவுடைய கட்டாட்ச மாத்திரம் அவர் காண்பித்த சங்கீதத்தை இன்றைய தினம் சங்கீத சங்கரர் அப்படிங்கிறது காஞ்சி மகா பெரியவா. அது சத்தியம். அந்த தலைப்பை கொடுத்தது நம்மளுடைய மரியாதைக்குரிய கணேச சர்மா மாமா. அவர் அந்த தலைப்பு கொடுத்தார். ரொம்ப ரொம்ப பாக்கியம். இன்னைக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம பிறக்க கூட இல்லை மகா பெரியவா காலத்தில். அந்த வருத்தம் நிறைய காலங்களில் உண்டு. பெரியவாளை பார்க்கலையே, அவரை 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 நேராக பார்த்ததே இல்லையே அப்படின்னு. ஆனாலும் பொதுவாக விஷாக்கா அம்மாடி என்னுடைய குரு சொல்லுவா, தியாகராஜர் காலத்தில் வாழலேன்னு இருக்கும், தீட்சிதர் காலத்தில் வாழலேன்னு இருக்கும். ஆனால் நல்ல காலம் இவா எல்லாரும் பிறந்து அவதாரம் பண்ணி பெரியவாளும் அவதாரம் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு நம்ம பண்ணோம். ஏன்னா எல்லாரோட கீர்த்தனைக்கும் பெரியவா வியாக்கியானம் சொல்லியிருக்கா, அது கிடச்சிருக்காதே. அவாவா காலத்தில் பிறந்திருந்தா வெறும் தியாகராஜர் சிஷியனாக இருந்தா தியாகராஜ கீர்த்தனை மட்டும் கற்றுருப்போம், தீட்சிதர் கீர்த்தனை மட்டும் கற்றுருப்போம். ஆனால் எல்லாருக்கும் அப்புறம் தாசானு 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 தாசனா அடியாருக்கும் அடியேன் அடியாருக்கும் அடியேன் அடியாருக்கும் அடியேன் அடியாருக்கும் அடிக்கும் 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 அடி அப்படின்னு பிறந்ததுனால தானே நமக்கு எல்லாரையும் அனுபவிக்க கிடைச்சிருக்கு. பெரியவா பேசாத ஒரு பாக்கியக்காரர் கிடையாது. அப்போ பாக்கியம் பண்ணியிருக்கோம். பெரியவாளுடைய காலத்துக்கு அப்புறம் பிறக்கிறதுக்கு நமக்கு பெரியவா காலத்தில் நம்ம பிறக்கலை. பெரியவா இதெல்லாம் சொன்னாலான்னு யாரும் கேட்டுடக்கூடாது. பெரியவா சொன்னான்னு பெரியவர்கள் சொன்னதை நம்ம ரொம்ப தாழ்மையோட அவருக்கு ஒரு சமர்ப்பணமாக எதையுமே ஒரு பூவை கூட அவர் காண்பிச்ச மாத்திரம்தான் ரசிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, சொல்லி ஆரம்பித்தோம். அதுபோல் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் அவர் பாத சாயல அந்த பாத நிழல்ல இருந்துண்டு பெரியவா சொன்ன சங்கீதம் அப்படின்னா என்ன, எதுக்கு சங்கீதத்தை உபாசனை பண்ணணும் அப்படின்னு பெரியவா ஒரு அழகான மார்க்கத்தை, சங்கீத பக்தி மார்க்கத்தை அமைச்சிருக்கா இல்லையா. அந்த மார்க்கத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ட்ரிப்பு, ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத தான் எடுத்துட்டு இருக்கோம். மேற்கொண்டு ஏன்னா
ஒரு குருவை நிஜமாவே குருவுக்கு தங்க கவசம் போட்டால் அது அவர் சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்படுவார். அர்ச்சனை கோட்டி தாமரையில் நல்ல வெள்ளை வெளேர்னு இருக்கிற தாமரையில் அர்ச்சனை பண்ணால் சந்தோஷப்படுவார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அந்த குரு சொன்னபடி, ஆச்சாரியால் சொன்னபடி வாழணும். அவர் சொன்ன ஒரு பொன்மொழி அதை நம்ம வாழ்க்கையில் நடத்தையில் எப்போ நம்ம பழகிறோமோ, அதை நடைமுறைக்கு கொண்டு வரோமோ, அப்போ தானே அந்த குருவுக்கு நிஜமாவே நிச்சயமாக அதுதான் பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் அப்படின்னு பெரியோர்களே சொல்லியிருக்கார்கள் இல்லையா? அதனால் அவர் சொன்ன சங்கீதத்தை இன்னைக்கு யதாசக்தி யதா காலம் எப்படி அனுபவிக்க போகிறோம்னா, அடியனுடைய குரு விஷாகா அம்மா அவர்கள் பெரியவா தெய்வத்தின் குரல்ல சங்கீதத்தை பற்றி எப்படி 18 புராணத்தையும் மொத்தமாக படித்தாதான் பிச்சு 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 இருக்கும். பெரியோர்கள்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ணல நமக்கு, எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொடுத்தா. ஏன்னு கேட்டால் அதுக்கு வியாக்கியானம் என்னென்னா, அப்போ தான் 18ஐயும் படிப்பான். இல்லைன்னா கரெக்டாக போய் ஸ்பூன் ஃபீட் பண்ணால் இண்டெக்ஸில் போய் காந்தர்வ வேதம் பேஜ் நம்பர் 283 அவ்வளோதான், அதை மட்டும் படிச்சுட்டு வந்துடுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, முழுக்க படிக்கணும் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ எந்த அளவுக்கு தீர்க்கதரிசியாக அவர்கள் நமக்கு ஒரு அமைக்கிறது, கிரந்தம் அமைக்கும் போது கூட அவ்வளவு பார்த்து பார்த்து நமக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியறது. அப்படி இன்றைய தினம் தெய்வத்தின் குரலில் நிறைய பாகங்களில் 7 பாகங்கள் கிட்டத்தட்ட, அதில் 4 பாகங்களில் வெவ்வேறு இடங்களில் பெரியவா சங்கீதத்தை பற்றி சொல்லிட்டு வரார். அதுலேருந்து நவரத்ன உபதேசம் அப்படின்னு அடியனுடைய குரு விஷாகா அம்மா அவர்கள் சங்கீத சௌஜன்யாங்கிற கிரந்தத்தில் எடுத்து உரைத்திருக்கா. அந்த நவரத்னங்கள்லேருந்து அதை மூலமாக வைத்துக்கொண்டு, அதை பேஸாக வச்சுண்டு, அந்த தெய்வத்தின் குரலில் எங்கெங்கே அந்த நவரத்னங்களை பெரியவா விஸ்தரிச்சிருக்கா, அதை விவரணம் பண்ணியிருக்காங்கிறத யதாசக்தி யதா காலம் அனுபவிக்கலாம்னு ஆரம்பிக்கும் போதே 9வது நவரத்னத்தில் 9வது பெரியவா என்ன சொல்கிறான்னா, நான் பண்ணிட்டேன் பார், நான் பாடுறேன், நான் பேசுகிறேங்கிறது கிடையாது, நீங்களே குருவே வந்து என்னிடம் பேச வச்சு பாட வச்சு கேட்க வச்சு அனுபவிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் வந்தாதான் அந்த கலையே இருக்குமா. இல்லைன்னா கிளம்பி ஓடி போயிடுமா. கர்வம் வந்துடுத்துனா கலை ஓடி போயிடுமாம். அப்படி 9வது ரத்னம் முதல்ல சொல்லி ஆரம்பிக்கணும். இன்றைய தினம் குருநாதருக்கு குருநாதர் சொல்லி நமக்கு வழி காண்பித்த அந்த பொன்மொழிகளையே நம்ம விஸ்தரித்து அனுபவிக்கலாம். பாடல்களோட சேர்த்து, கீர்த்தனைகளோட, நிறைய ஸ்லோகங்களோட சேர்த்து கோர்த்து அந்த குருவுடைய திருவடிக்கு ஒரு மல்லி, ஜாதி, முல்லை, அரளி, தாமரை எல்லாத்தையும் ஒரு கதம்ப மலர் மாலையாக கட்டி அந்த குருவுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் பண்ணுறது போல பெரியவாளுக்கு இந்த சின்ன புத்திக்கு எட்டினதில் நமக்கு பண்ணினதில் ஏதாவது தப்பு பிழைகள் இருந்தாலும் பெரியவாதான் பொறுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிண்டு, அடியனுடைய குரு விஷாகா அம்மா அனுகிரகத்தோடையும் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பரமகுரு எங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பரனூர் மகாத்மா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அவர்களுடைய பொன்மொழிகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு என்காப்சுலேட்டட் ஃபார்ம் ஆஃப் சங்கீத சங்கரர் காஞ்சி மகா பெரியவா அப்படின்னு அனுபவிக்கலாம். முதல் பொன்மொழி, பாடுறதோ பேசுறதோ ஆடுறதோ இல்லை அபிநயமோ எந்த கலையுமே அந்த குரு வருளால தான் சத்தியம். குருலேக எட்டுவன்டி குணிகே தெரியக்க போதோ, குணமே தெரியாது அப்படின்னு பெரியவாளும் அப்படிதான் ஆரம்பிக்கிறா. 4வது ரத்னம் 9வது தான் குரு பக்தி. ஒரு கலை உபாசகனுக்கு, கலாச்சாரியனுக்கு, ஒரு சங்கீத ஒரு சங்கீத உபாசனுக்கு ஒரு உபாசனை பண்றவருக்கு குரு பக்திங்கிறதுனால தான் எதுவுமே கிடைக்கணும். அதனால தான் சாதனையோ சாதிக்கிறதோ எல்லாமே குருவுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வேணும் அப்படின்னு சொல்லி 4வது ரத்னம் அந்த நவரத்னத்தில் சொல்றார். சம்பிரதாய சங்கீதம் அப்படிங்கிறது என்ன தெரியுமோ, பெரியோர்கள் போட்ட மார்க்கத்தை புரட்டிப்பார் அப்படின்னு பெரியவா சொல்றா. அதில் சொல்றார் 64 கலைகள் சங்கீதம்னு எடுத்துட்டா ஒரு கலை. ஆனால் அங்கேருந்து வரணும். பெரியவா சொல்றா, பெரியோர்கள் காட்டிய மார்க்கத்தை
புரட்டிப்பார், ட்ரேஸ் பேக் வேர்ட். அங்கே போய் அங்கே பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கா, உன்னுடைய மூதாதையர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கா, நீ போய் பாருப்பா அப்படின்னு சொல்ல 64 கலைகள். இந்த 64 கலைகளில் பண்பாட்டின் இதயஸ்தானம் பாரத தேசம் அப்படின்னு முதல் பாகத்தில் தெய்வத்தின் குரலில் எடுத்துரைக்கிறார். எல்லாரும் பாடுறோம், ஆடுறோம், ஃப்ளூட்டு, வாத்தியங்கள், நிருத்தியம், இதெல்லாம் கலை அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த கலா அப்படின்னா என்ன? தமிழில், சம்ஸ்கிருதத்தில் கலான்னு சொல்கிறோம், தமிழில் கலை அப்படின்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் கல்ச்சர் அப்படிங்கிறோம், ஃப்ரெஞ்சில் பெரியவா சொல்கிறா கோலே அப்படிங்கிற அர்த்தமா. அந்த வார்த்தை சம்ஸ்கிருத கலை அப்படிங்கிறதுலேருந்து தான் கோலே அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேர்டு கொண்டு பெரியவா எடுத்து உரைக்கிறார். அப்படி கலைனா என்ன? இப்போ பாடுறது ஆடுறதெல்லாம் தான் கலையா? கலைங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா, எது ஒன்றை அபியசிச்சா மனசு வளருமோ, எது ஒன்றை வளர்ந்து, அதனால தான் சந்திர கலைன்னு சொல்கிறோமே, சந்திர பிறைன்னு சொல்கிறோமே, அது சந்திரக்கலை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த சந்திரக்கலை தேய்பிறை வளர்ப்பிறைன்னு, அது தேஞ்சுண்டும் போகும் வளர்ந்துண்டும் போகும் இல்லையா, அதனால தான் சந்திரகலா அப்படின்னு பேர். இந்த கலைங்கிறது பிடெக் முடித்தா 4 வருஷத்தில், இன்ஜினியர் சிஏ 4 வருஷத்தில் முடிக்கலாம். இப்போல்லாம் நிறையா வருஷம் பாவம் கஷ்டப்பட்டு பண்ணின்னு இருக்கா. அதுவும் ஒரு 4 வருஷத்தில் முடித்தா அவன் சிஏ. ஆனால் கலையை உபாசிக்கிறவனுக்கு அது வாழ்நாள் பரியந்தம் அவன் கற்றுண்டே தான் இருப்பான். இந்த இடத்துல அடியனுடைய குரு விஷாக்கா அம்மா சொல்லுவா, லால்குடி சார் சொல்லுவாராம், யாரும் வித்வான் இல்லைம்மா, நீ ஜூனியர் ஸ்டூடெண்ட், நான் சீனியர் ஸ்டூடெண்ட், ஆனால் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு தான். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கற்றுண்டே இருக்கணும், கட்டுறது கைமண்ணளவு அப்படின்னு இன்னும் கற்றுக்க வேண்டியது உலகளவு. அதனால தான் கற்றபடி சரஸ்வதியே கைவீணையுடன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வாக்கியங்கள் பெரியவா இந்த இதில் சொல்லிகிட்டே வரார். கலை அப்படிங்கிறதுல 64 இருக்கு. கலைங்கிறது மன வளர்ச்சியை ஏற்படுத்தும். எப்படி ஒரு நிலா அது எப்படி மெதுவாக வளர்ப்பிறையில் வளர்ந்துன்னு இருக்கோ, ஒருத்தருடைய மனசுக்கு மெச்சூரிட்டி வேணும்னா அந்த கலையை உபாசனை பண்ண 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 நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நோக்கி அதை நாடி போகிற அந்த மார்க்கத்தில் பிடிப்பு, இதெல்லாம் அந்த கலைனால் வர்றதுனால தான் அதுக்கே கலைன்னு பேர். அதில் ஒருத்தன் சிறப்பு பெற்றுட்டான்னா அவன் அதுக்கு கலாச்சாரம் பொருந்தியவன் அவன் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோன்னா அதில் சிறப்பு பெற்றுட்டான் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்கிறார் ஒருபடி மேலே, அந்த கலை ஒருத்தர்கிட்ட சோபிக்கிறதுனால தான் அந்த சங்கீதமோ, அந்த நிருத்தியமோ, அபிநயமோ, வாத்தியமோ, இது எல்லாமே வருது. ஒரு நாட்டுக்கு இந்த கலை முக்கியம் அப்படின்னு மேலே சொல்லிகிட்டே போகிறார். கலைனா ஏன்னா எதுக்கு இப்போ கலையை சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் சங்கீத சங்கரம்னு கொடுத்துட்டேன்னா சங்கீதம்ங்கிறதும் கலை கீழே தானே வருது. அப்போ கலைங்கிறது ஒரு நாட்டுடைய அந்த பண்பாட்டை அளவுகோல் எதுன்னா, அந்த நாட்டில் எவ்வளோ கல்வர்கள், எவ்வளவு ஏமாத்துக்காரர்கள் இருக்கான்னு வச்சு ஒரு நாட்டுடைய பண்பாடை தீர்மானம் பண்ணுறது இல்லையா. அந்த நாட்டில் எவ்வளோ மகான்கள் இருக்கார்கள், எவ்வளவு போயட்ஸ், எவ்வளவு கம்போசர்ஸ், எவ்வளவு யதீந்திரர்கள் இருக்கார்கள், எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கார்கள் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னா பாரத தேசம் எவ்வளவோ யுகாந்தரமாக நம்மளுடைய பண்பாட்டில் சிறந்த தேசம் இந்த பாரதமே. அதனால தான் சொல்கிறார், ஏன்னா இந்த தேசத்தில் தான் ஒரு டெய்லரோட கம்பேர் பண்ணுறார். மகான்கள் கொடுத்த கிரந்தங்கள் தான் கலைக்கே ஆதாரம். ஏன்னா நம்ம பிரின்சிபல் தெய்யக்காரன் போலையாம் ஒரு மகான் கிரந்தத்தை எழுதுறது எப்படின்னா தெய்யக்காரனை போல. எப்படி அவளுடைய பிரின்சிபல்ஸை இறுக்கி பிடிச்சி தைச்சு வேண்டாத எண்ணங்களெல்லாம் வெட்டி தூக்கி போட்டு, துணியை வெட்டி தூக்கி போடுற மாதிரி அதில் சில பலவீனமான கருத்துக்களை ஒட்டி தைக்கிறதுனால மகான்களும் டெய்லர் தான். தே டெய்லர் கிரந்தம்ஸ், தே டெய்லர் பியூட்டிஃபுல் ஒர்க்ஸ். காலகாலமாக இருக்கும் இந்த கலையுடைய வெளிப்பாடாக, கலையுடைய ஒரு பை ப்ராடக்டாக வருதே அந்த படைப்புகள், அது எல்லாம் நம்ம கூட போயிடுவோம். தியாகராஜர் இன்னைக்கு ஸ்தூல சரீரமாக இல்லை, சூக்ஷ்மமாக கீர்த்தன ரூபமாக இருக்கார்.
புரந்தரதாசர் இருக்கார், காட்சிகளை காண்பிக்கலாம். அப்போ இது எல்லாமே சங்கீதம், நிருத்தியம், வாத்தியம் இதெல்லாம் கலைகள். ஆனால் பிறக்கிறது என்னமோ மனசுக்குள்ள கலை அப்படிங்கிற அந்த அடிப்படையான எண்ணங்கள், மேன்மையான எண்ணங்கள், அந்த ஈஸ்வர சக்தியை உள்ள தூண்டி எழுப்பி அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் சங்கீதமே வருது. அப்போ மூலம் மனசை உய்யச் செய்யறது, மனசில் ஹையர் தாட்ஸ், ஹையர் கோல்ஸ் அதை செட் பண்ணுறது தான் மெயின் அப்படின்னு சொல்லி, பாரத தேசத்தில் எவ்வளவு கலைகள் இருக்கு இப்போ அப்படிங்கிறத 3வது பாகத்தில் 64 கலைகள் இருக்கு. இந்த 64 கலைகளை தான் லலிதா சகஸ்ரநாமத்தில் பெரியவா சொல்றா சதுர்ஷஷ்டி கலாமயி அப்படின்னு. அம்பாளே 64 கலைகளுக்கும் ஸ்வரூபமா இருக்கா. அதனால தானே சகல கலாவாணி சகல அப்படி 64 கலைகளுக்கும் சகல கலாவாணியா ராஜ மாதங்கியா அம்பாளே 64 கலைகள் ஸ்வரூபமா இருக்கா. பாரத தேசத்துல 64 கலைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாஸ்கர் ராயருடைய பாஷ்யத்துல சொல்லிட்டு வரார். வேதம், வேதாந்தம், உபாங்கம், உபவேதம், 18 வித்யாஸ்தானம், ரூப சௌந்தர்யம், குணம், வாழ்க்கை போக்குங்கிற சாமுந்திரிகா லட்சணங்கள், அந்த மாதிரி ரத்ன பரீட்சை, சாங்கியம், யோகம், ஆத்மார்த்தமான சாஸ்திரங்கள், அந்த யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அது போல சிகை அலங்காரம்லாம் அப்பயே இருந்தது, அதுவும் ஒரு கலையாம். சங்கீதம், நிருத்தியம், வாத்தியங்களை வாசிக்கிறது, மந்திர சக்தி பண்றது, ஆகர்ஷணம், வஷ்யம். இன்னைக்கு இந்திரஜாலம்னா என்ன, மேஜிக் ஷோலாம் நடத்துறாளே, அது பாரத தேசத்துக்குரிய கலைகள். அப்படி இப்பேற்பட்ட பக்ஷிக்கு பேச்சு சொல்லி கொடுக்கறது, அழகான சாதனங்களை தயார் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இப்போ இருக்காளே, அதெல்லாம் அப்போவே இயற்கையாக இருந்தது இந்த தேசத்தில். அந்த கலைகள் எல்லாம் ஜர்னலிசம்ங்கிறது இன்னைக்கு வெஸ்ட்லேருந்து வந்த கலை இல்லைப்பா, அதெல்லாம் பாரத தேசத்தில் எப்பயோ இருந்தது. டும் 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 அப்படின்னு தட்டிண்டு வீதிகள் எல்லாம் போயிட்டு சேதி சொல்கிறே. அப்போ எல்லாரும் ஒத்துமையாக இருந்தா. இப்போ எல்லாரும் ஒரே வீட்டில் கூட அவாவா வாட்ஸ்அப்பில் நியூஸ் பார்த்துக்கிறான். நியூஸை கூட சேர்ந்து உட்காந்து, அப்போல்லாம் எல்லாம் ஒரு டும் டும் டும்காரன் அவன் சொன்னான்னா வீதியில் எல்லா வீட்டிலேருந்தும் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்பா, ஒருத்தருக்கு டிஸ்கஸ்லாம் பண்ணிப்பா. அது மாதிரிலாம் போச்சே இப்போ. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ இருந்திருக்கு. காந்தர்வ வேதம் அப்படிங்கிறதுல இப்படி என்னென்ன கலைகள் இருக்குன்னு சொல்லி முதல் பாகத்தில் காந்தர்வ வேதத்தில் குறிப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறார். சங்கீதம், நிருத்தியம், நாட்டியம், வாத்தியம், நாடகம், இவ்வளோ கலைகள் இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன, இதெல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஒரு மகான் நம்ம மகான் கிட்ட கேட்குறார். அது என்ன தெரியுமா, கலையை புரட்டல்ல பிறக்கிறது. இது புரட்டலா அது எப்படி புரட்டல்னா வானால போட்டு என்ன எல்லாத்தையும் புரட்டுறோமே, அந்த புரட்டலா? அதுவும் அந்த புரட்டல்னால தான் நல்ல உணவு கிடைக்கிறது. அது பெரியவா சொல்ற இது பெரியவாளுடைய வார்த்தைகளே. இது என்ன தெரியுமாப்பா, புஸ்தகத்தை புரட்டினேனா நல்ல ஞானம் பிறக்கிறது, அந்த அழகான அக்ஷரங்களை புரட்டினேனா வார்த்தைகளும் வரிகளும் கிரந்தங்களும் பிறக்கிறது, அந்த வர்ணங்களை ஒரு ஏட்டில் புரட்டினேனா சித்திரங்கள், சித்திர படைப்புகள், நிறைய பியூட்டிஃபுல் போர்ட்ரேட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் பிறக்கிறது. அதே மாதிரி சங்கீதத்தில் ஸ்வரத்தை புரட்டினேன்னா அழகழகான ஸ்வராவலிகளும் வர்ணங்களும் கீர்த்தனைகளும் அதெல்லாம் வருது. கையையும் காலையும் இப்படி புரட்டினேன்னா அதுலேருந்து அழகான அபிநயங்களும் நாட்டியங்களும் வருது. அந்த விரலை மிருதங்கத்தில் புரட்டினா நல்ல ஜதிகள் வருது. கஞ்சீரால விரலை புரட்டினா அதுலேருந்து நிறைய சொல் கட்டுகள் வருது. வயலினில் விரலை புரட்டினா அதுலேருந்து ஸ்வரங்கள்லாம் வருது. அப்படி புரட்டல் தான் கலையே. கலை பிறக்கிறதே ஒரு புரட்டல்லேருந்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மேலே சொல்றார், பெயர் காரணம் ஏன் காந்தர்வ வேதம்னு என் பேர், சங்கீதம் இல்லைன்னா
கலாவேதம் அப்படி ஏதாவது வச்சிருக்கலாமே, ஏன் காந்தர்வ வேதம் அப்படின்னா தேவலோகத்தில் எப்படி இந்திரன், வருணன், வாயு, அக்னி இவெல்லாம் இருக்காளோ அது போல கந்தர்வர்கள் அப்படிங்கிற ஒரு இனம். அந்த கந்தர்வர்களுக்குள்ள சங்கீத உபாசகர்களாம். அவர்களை எப்பவுமே இப்போ கூட நம்ம போர்ட்ரேட்ஸ் ஆஃப் கந்தர்வாஸ் அப்படின்னு கூகுள் பண்ணுங்களேன், அதில் பார்த்தா அந்த கந்தர்வர்கள் எல்லாரும் ஒரு வீணையை வாசிச்சுண்டு புஷ்பத்தை சார்த்தின்னு இருப்பா. அப்போ அவளுக்கு இந்திரியங்களில் பாட்டால், நாட்டியத்தில் இதிலெல்லாம் மனசை லயிக்கிறதுக்கு கந்தர்வாளுக்கு பிடிக்கும். அதனால தான் காந்தர்வ வேதம் அப்படின்னு இந்த வித்யைக்கும் காந்தர்வ வித்யா அப்படின்னு பேர். குறிப்பாக பெரிவா சங்கீதம் எப்படி பிறக்கிறது இதெல்லாம் அப்படி கையில் புரட்டினா ஜதி வருது அதெல்லாம் சொல்லியாச்சு. சங்கீதம் எப்படி பிறக்கிறது அப்படின்னா பெரிவா சொல்கிறா, பிராணன் இருக்கே அந்த பிராணனை புரட்டி அதுக்கு சக்தி கொடுக்கறது நாபியிலேந்து வர அந்த அக்னியால சக்தியில் அந்த பிராணனை புரட்டும் போது அந்த பாட்டு அப்படிங்கிறது வாயில் ஸ்வரங்களாக வருதுங்கிறத தான் பிராண அனல யோகமோவ பிராண அனல அப்படியே பிராண அனல பிராண பிராணன்னா பிராணன் அந்த பிரெத் அனல சம்யோகமோ பிராணனும் பிராணனுக்கு சக்தி கொடுக்குற அந்த அனலுடைய அனலன்னா நாபியில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் அந்த அக்னியால கொடுக்கப்படுற சக்தினால பிராணனை புரட்டும் போது அந்த சம்யோகமா யோகமா
நாதமே ஒரு யோகம்பா. இப்படி உட்காந்து எல்லாரும் மூச்சை பிடிச்சுண்டு ஓம் அப்படின்னு ஓம்காரத்தை உபாசனை பண்றாளே, அந்த ஓம்கார உபாசனைக்கு சமம் பிராணநல சம்யோகமோ பிரணவநாதமோ சப்த 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 ஸ்வரமுலை பரகே. 7 ஸ்வரத்தை சுத்தமா பாட தெரிஞ்சுட்டா ஓம்காரத்தை உபாசனை பண்றதுக்கு சமம் அப்படின்னு தியாகராஜ சுவாமி கீர்த்தனைய பெரியவா இந்த இடத்துல அதை ஒரு உதாரணமா கொடுத்து மேலே சொல்றார். வாக்கின் பயன் அப்படிங்கிற அத்தியாயம் பாகம் 1ல தெய்வத்தின் குரல்ல மனுஷர்களுக்கே உரியது இந்த பேச்சு, லிப்பி, இந்த பாஷை. பாட பகவன் நாமாவை சொல்ல, நாம சங்கீர்த்தனம் பண்ணேன் அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவா அவர் தான் சொல்ல முடியும். நம்ம சொன்னா அவ்வளோதான், அவர் சொன்னார் அதை நம்ம சொல்றோம் அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு சங்கீதம்னா புரட்டல், பிராணனை புரட்டினா சங்கீதம் வருது. கலையில சங்கீதம் 64ல் 1. இது வரைக்கும் இதுதான் பார்த்தோம், பெரியவா சொன்ன வார்த்தைகள். மேலே என்ன சொல்றார்? 3வது பாகத்துல சங்கீதம்ங்கிறதுக்கு என்னப்பா டெஃபனிஷன், சங்கீதம்னா என்ன? சங்கீத் நாடக அகாடமின்லாம் இருக்கே, சங்கீதம்னா பாடுறதா அப்படின்னா பெரியவா கிட்ட எல்லாரும் போட்டிருக்கா. பெரியவா சங்கீத நாடக அகாடமி. ஒருத்தர் வந்து கேட்டாராம் பெரியவா கிட்ட, தெய்வத்தின் குரல்ல வருது இந்த இன்சிடெண்ட். பெரியவா சங்கீத நாடக அகாடமின்னு போட்டிருக்காளே, சங்கீத நாடக நாட்டிய அகாடமின்னு தானே இருக்கணும் அப்படின்னா, இல்லை இது பாருப்பா, அது சங்கீதத்தில் வாத்தியம், அதாவது கீதம் வாத்தியம் நிருத்தியம் சத்ரயம் சங்கீதம் உச்சதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அது வந்து பரத சாஸ்திரத்திலேயே பரத முனியே சொல்லியிருக்கார். அதனால தான் அவர் சொன்ன வார்த்தைகள் படி இருக்கிறதுனால தான் நாட்டியத்துக்கே பரத நாட்டியம்னு பேர்.